வணக்கம் தேடுபவர்களே. அறிவை தேடி எந்த ஒரு விஷயத்தையும் அதோட வேர் வரைக்கும் போய் ஆழமா புரிஞ்சுக்க துடிக்கும் உங்களுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு. ஆமாம், கண்டிப்பா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆழமான அலசல்ல நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் உங்க வாழ்வையே புரத்தி போடக்கூடிய ஒரு பயணத்தை தொடங்க போறோம். அதாவது இன்னைக்கு நம்ம கவனம் முழுசும் விந்தியான் பைரவ் தந்த்ரா அப்படிங்கிற பண்டைய தந்திர நூலோட எபிசோட் 5 மேலதான் இருக்கு. கரெக்ட். இது 1972 இருந்து 1973 காலகட்டத்துல மும்பைல ஓஷோ கொடுத்த அற்புதமான சொற்பொழிவுகள். எக்ஸாக்ட்லி. தன்னை நாடி வந்தவங்க முன்னிலையில ஓஷோ வழங்கின இந்த உரையில மொத்தம் 112 தியான முறைகளை அவர் விளக்குறார். ஆனா இங்க முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது வெறும் தத்துவங்களோ இல்ல தியரிகளோ கிடையாது. இது முழுசா உங்களோட நேரடி அனுபவத்தை பத்துறது. ஆமா, வெறும் தியரி கிடையாது. இது உங்களை நீங்களே உணர்றதுக்கான ஒரு கருவி. மனசோட எல்லைகளை தாண்டி விழிப்புணர்வை நேரடியாக உணர வழிகாட்டும் ஒரு வரைபடம் இது. சரி, இத கொஞ்சம் ஆழமாக விரித்து பார்ப்போம். தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ஒரு சாட்சியாக இந்த அனுபவத்துக்குள் நுழைவோம் வாங்க. மிக சரியான தொடக்கம் இது. இந்த உரையாடலை வெறும் வார்த்தைகளா கலந்துடாம ஆழமா உள்வாங்கணும்னா நம்ம அறிவியலுக்கும் அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை விளக்க பித்தாகோரஸ் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. பித்தாகோரஸ் அந்த மாபெரும் கணிதவியலாளர் தானா? அதே பித்தாகோரஸ் தான். அன்றைய காலகட்டத்துல மாபெரும் தத்துவ ஞானி அவர். அவர் எகிப்தில் இருக்கிற ஒரு ரகசிய ஆன்மீக பள்ளியில சேர போனாரு. ஆனா அந்த பள்ளியோட கதவுகள் அவருக்கு அடைக்கப்பட்டுடுச்சு. ஓ, அந்த அளவுக்கு பெரிய அறிவாளிக்கே அங்கே இடம் இல்லையா? ஆமா, அனுமதி மறுக்கப்பட்டது. தனக்கு ஏன் அனுமதி இல்லைன்னு புரியாம அவர் திரும்ப திரும்ப கேட்டப்போ அந்த நிர்வாகம் ஒன்னு தெளிவா சொன்னாங்க. அதாவது, நீங்க இப்போ இருக்கிற நிலையில உங்க மூளை முழுக்க தகவல்களால நிரம்பி இருக்கு. இந்த நிலையில நாங்க உங்களுக்கு எதையும் வழங்க முடியாது. அறிவை மூளையில சுமக்காம அதை அனுபவிச்சு வாழ்ந்தா மட்டும்தான் அது உண்மையான அறிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆச்சரியமா இருக்கே. அப்போ அவரை எப்படித்தான் உள்ள அனுமதிச்சாங்க? அங்கதான் ஒரு பெரிய திருப்பு முனை. பித்தாகோரஸ் அவங்க ஒரு சாதாரண மாணவன் மாதிரி தான் நடத்தினாங்க. நீங்க 40 நாட்கள் தொடர்ந்து நோன்பு இருக்கணும், எந்த உணவும் சாப்பிடக்கூடாது, அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட மூச்சு பயிற்சியை தொடர்ந்து செய்யணும் அப்படி நிபந்தனை விதிச்சாங்க. 40 நாள் பட்டினியா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா, 40 நாள் பட்டினி கிடக்கும்போது அவர் உடலும் மனசும் என்ன பாடுபட்டிருக்கும். அவருடைய அறிவார்ந்த தர்க்கங்கள் எல்லாம் உடைஞ்சு சுக்கு நூறாயிடுச்சு. 40 நாளுக்கு பிறகு அவர் உள்ளே நுழையும் போது அவர் ஒரு புதிய மனிதரா மாறி இருந்தார். ஓஹோ, அப்போ அவருடைய அறிவு திமிரெல்லாம் போயிடுச்சு. கண்டிப்பா. அவரே நெகிழ்ந்து போய் சொல்றார், முன்பு தடுத்து நிறுத்திய பித்தாகோரஸ் நான் அல்ல, நான் மறுபிறவி எடுத்திருக்கேன். என் மையம் மூளையிலிருந்து இதயத்துக்கு இறங்கிடுச்சுன்னு ஒத்துக்கிறார். முன்பு புத்தியால புரிஞ்சுக்கிட்ட அவர் இப்போ எல்லாத்தையும் ஆழமா உணர ஆரம்பிச்சிட்டார். சரி, அப்ப அந்த மூச்சு பயிற்சி என்ன? இன்னைக்கு நாம பேச போற விஜ்ஞான் பைரவ தந்திராவுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? ஓஷோ விளக்குற 5வது தியான முறை இதுதானா? சரியா சொன்னீங்க. அதுதான் அந்த 5வது தியான முறை. அதாவது புருவங்களுக்கு மத்தியில கவனத்தை குவிக்கிறது. இதத்தான் நவீன அறிவியல் பீனியல் சுரப்பின்னு சொல்லுது. ஆனா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே திபெத்தியர்கள் இத 3ஆம் கண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, இத பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நெற்றிக் கண் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கரெக்ட். இந்த 3ஆம் கண் உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்தாலும் அது செயல்படாம இருட்டறையில மூடியதான் இருக்கு. அதை திறப்பதற்கான நேரடி பயிற்சி தான் இது. உங்க 2 கண்களையும் மூடிக்கிட்டு புருவங்களுக்கு மத்தியில உள்ள அந்த மையப்புள்ளியில மட்டும் முழு கவனத்தையும் குவிக்கணும். ஆனா கண்களை மூடிக்கிட்டு ஒரு கற்பனை புள்ளியில கவனத்தை நிறுத்துறது ஒரு பெரிய சவாலாச்சே. இங்கு மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த 3ஆம் கண் ஒரு அபரிமிதமான காந்த சக்தி கொண்டது. பண்டைய தந்திர நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, கவனமே 3ஆம் கண்ணிற்கான உணவு அப்படின்னு சொல்லுது. கவனமே உணவா? இது புதுசா இருக்கே. ஆமா, பல பிறவிகளா அந்த 3ஆம் கண் பசியோட இருக்கு. நீங்க கவனத்தை அங்க குவிக்கும்போது ஒரு காந்தம் இரும்பை இழுக்கிற மாதிரி அது உங்க கவனத்தை உணவா உறிஞ்சு சாப்பிடுது. அப்போ உங்க கண்கள் நிலையாயிடும். கண் இமைகளை அசைக்கிறது கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. அந்த புள்ளில கவனம் குவியும் போது உங்களுக்குள் இதுவரை நீங்க அனுபவிக்காத ஒண்ணு நடக்குது. உங்க எண்ணங்கள், கடந்த கால நினைவுகள் எல்லாம் ஒரு திரைப்பட திரையில ஓடுற மாதிரி ஓடும். நாமே அந்த எண்ணங்களா இருந்த நிலை மாறி அத வெறும் சாட்சியா வேடிக்கை பார்க்கிற ஒரு நிலைக்கு நீங்க வந்துருவீங்க. முற்றிலும் உண்மை. உங்களுக்கு கோபமோ சோகமோ வந்தா நீங்களே கோபமா மாற மாட்டீங்க. அந்த கோபம் உங்களை சுற்றி ஒரு மேகம் மாதிரி வந்து செல்வதை நீங்க தனித்து நின்று பார்க்க முடியும்.
அந்த சாட்சி நிலை வரும்போது உங்களால மூச்சோட சூக்ஷ்மமான வடிவத்தை மிக தெளிவா உணர முடியும். மூச்சோட சூக்ஷ்மம்னா? நீங்க உள்ளிழுப்பது வெறும் காற்று மட்டும் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்குவீங்க. அறிவியல் இத ஆக்சிஜன், நைட்ரஜன் அப்படின்னு பிரிக்கலாம். ஆனா காற்றுங்கிறது ஒரு வாகனம் தான். அதுக்குள்ள ஏறி வர்றது பிராணன் அல்லது எலான் விட்டல் அப்படின்னு சொல்லப்படுற உயிர் சக்தி. எலான் விட்டல்னா பிரெஞ்சு தத்துவஞானி ஹென்ரி பெர்க்சன் பயன்படுத்திய வார்த்தை தானே. அப்போ சுவாசம்ங்கிறது வெறும் வேதியியல் பரிமாற்றம் இல்ல, அது பிரபஞ்சத்தோட உயிர் சக்தியோட நம்மை இணைக்கும் ஒரு பாலம்னு ஓஷோ சொல்றாரா? ஆமா. அப்படியென்றால் இதன் உண்மையான அர்த்தம் என்ன? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தா உங்களுக்கு எளிதா புரியும். ஒரு நோயாளி பக்கத்துல நீங்க அதிக நேரம் உட்கார்ந்திருக்கும் போது ஏன் சோர்வடைறீங்க? கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறல் வராதவங்களுக்கு கூட ஏன் ஒருவித சோர்வு ஏற்படுது? ஏன்னா அவங்களுக்கு அதிகமான பிராணன் தேவைப்படுது, அதனால அவங்க தங்களை அறியாமலேயே நம்ம பிராணனை உறிஞ்சுறாங்க. கரெக்டா? ரொம்ப சரி. அதே சமயம் மலை உச்சியிலோ மரத்தடியிலோ இருக்கும்போது உங்களுக்கு ஒரு புது சக்தி கிடைக்கிறத உணரலாம். 1880ஆம் ஆண்டு எகிப்தில் நடந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் இதுக்கு நல்ல உதாரணம். ஒரு மனுஷர் 40 வருஷங்கள் பூமிக்கடியில சமாதி நிலையில இருந்தார். 1920ல அவரை தோண்டி எடுத்தப்போ அவர் உயிரோட இருந்தார். 40 வருஷம் பூமிக்கடியில காற்றே இல்லாம எப்படி உயிர் வாழ முடியும்? இது கேட்க மாயாஜாலம் மாதிரி இருந்தாலும் விலங்குகள் குளிர்காலத்துல செய்யற ஹைபர்னேஷன் நிலைய மனிதர்களும் அடைய முடியும்னு அறிவியல் சொல்லுது இல்லையா? ஆமா, அவர் எந்த மாயாஜாலமும் செய்யல. அறிவியல் ரீதியா பார்த்தா காற்று உள்ள போக முடியாத இடத்துலயும் பிராணன் ஊடுருவி போகும். அந்த மனுஷர் காற்றை தவிர்த்துட்டு பிராணனை நேரடியாக உறிஞ்சும் தந்திர வித்தையை கத்து வச்சிருந்தார். அப்போ அந்த காற்றில் உள்ள பிராணனை மட்டும் தனியா பிரிச்சு உறிஞ்சு மூளைக்கு கொண்டு போக முடியும்னு சொல்றீங்க. ஆனா கற்பனைன்னு சொல்லும்போதே எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நினைவுக்கு வருது. என்னது அது? அதாவது மூன்றாம் கண்ணில் கவனம் குவியும் போது உங்களோட கற்பனைகள் எப்படி உடனடியாக நிஜமாகுதுன்னு ஓஷோ எச்சரிக்கிறார். ஹிப்னாட்டிசம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா இது புரியும். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஹிப்னாட்டிசம் பண்ணும்போது உங்க கவனத்தை ஒரு புள்ளியில குவிக்க சொல்வாங்க. அப்போ உங்க கவனம் மூன்றாம் கண்ணை நோக்கி நகரும். முகம் களை இழந்து ஆழ்ந்த தூக்க நிலைக்கு போகும். அந்த நிலையில ஹிப்னாட்டிசம் செய்றவர் என்ன சொன்னாலும் உடல் அதை நம்பிடும். ஆமா, உங்க கையில ஒரு குளிர்ந்த கல்லை வச்சுட்டு இது சுட்டெரிக்கும் நெருப்புன்னு சொன்னா நிஜமாவே தீக்காயம் ஏற்படும். அந்த அளவுக்கு மூன்றாம் கண்ணோட சக்தி அபாயகரமானது. அது ரொம்ப ஆபத்தானதும் கூட. தூய்மையற்ற மனசோட தற்கொலை எண்ணமோ இல்ல பழிவாங்கிற எண்ணமோ அந்த நிலையில வந்தா அது உடனடியாக நிஜமாயிடும்ல. ஆமா, ஆனா தந்திர மரபுகள்ல மனம் தூய்மையா இருக்கணும்னு சொல்றாங்க. தூய்மைங்கிறது தந்திரத்தை பொறுத்தவரை ஏதோ ஒரு சமூக ஒழுக்கம் இல்ல, அது உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கவசம். உங்க எண்ணங்களை எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். மூன்றாம் கண் தியானத்துல இப்படி ஒரு சின்ன ஆபத்து இருக்கு. அப்போ சாதாரண மனிதர்கள் அன்றாட வாழ்க்கையில பாதுகாப்பா செய்யக்கூடிய தியானம் ஏதாவது இருக்கா? நாம 6வது தியான முறைக்கு போலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. 6வது முறை ரொம்ப எளியது. நீங்க சாப்பிடும்போதோ நடக்கும்போதோ உள்ளிழுக்கும் மூச்சுக்கும் வெளியிடும் மூச்சுக்கும் இடையே உள்ள அந்த மிகச்சிறிய இடைவெளியில உங்க கவனத்தை வைக்கிறது. ஆமா, உள்ளிழுக்கும் மூச்சுக்கும் வெளியிடும் மூச்சுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப். இத உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் 2 நிலைகளா பிரிக்குது. ஒன்னு செயன்கள் நடக்கும் சுற்றளவு, இன்னொன்னு முற்றிலும் அமைதியாக இருக்கும் மையம். வெளியில நீங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனா உள்ள உங்க கவனம் அந்த மூச்சின் இடைவெளியில எந்த சலனமும் இல்லாம அமைதியா நிலைத்திருக்கும். இத செய்யும்போது வாழ்க்கை ஒரு நாடகம் போல மாறிடும்னு ஓஷோ சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நாடகத்துல நடிச்சு முடிச்சதும் நிஜ உடைக்கு மாறி நாம வீட்டுக்கு வர்ற மாதிரி இந்த உலகத்துல செய்யறதெல்லாம் ஒரு நடிப்புன்னு உணர ஆரம்பிச்சிடுவோம். இத புரிஞ்சுக்க வால்மீகி ராமாயணத்தை ஒரு உதாரணமா பார்க்கலாம். ராமன் பிறக்கறதுக்கு முன்னாடியே வால்மீகி ராமாயணத்தை எழுதிட்டார். அப்போ ராமன் ஒரு நடிகன் மாதிரி தனக்கு கொடுக்கப்பட்ட பங்க மட்டுமே தத்ரூபமா செஞ்சார். அப்போ சீதையே ராவணன் கடத்திட்டு போனப்போ ராமன் அழுதது கூட ஒரு நடிப்பு தானா? ஆமா, தனக்கு நடக்கிறதெல்லாம் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட நாடகம்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா அந்த துன்பம் அவரை நிஜமா பாதிச்சிருக்காது. உங்க வாழ்க்கையில நடக்கிறதும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுன்னு நீங்க உணர்ந்தா எந்த துன்பமும் உங்களை பாதிக்காது. நீங்க வெறும் நடிகரா மட்டுமே இருப்பீங்க. ஆனா தந்திராங்கிறது அறிவியல் பூர்வமானதுன்னு ஓஷோ சொல்றார். அப்புறம் எப்படி 8வது தியான முறையில திடீர்னு பக்தி மார்க்கத்துக்கு மாறுறார்? இது முரண்பாடா தெரியலையா? தந்திராவுல எந்த முரண்பாடும் இல்ல. தந்திராங்கிறது ஒருத்தருக்கு எது வேலை செய்யுதோ அதை பயன்படுத்துவது. அறிவியல் முறை சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம்,
அவங்க இத பக்தி மூலமா அணுகலாம். உங்க உடலை ஒரு கோவிலா பாருங்க. ஓ, சாப்பிடுறது குளிக்கிறது எல்லாத்தையுமே ஒரு அர்ப்பணிப்பா செய்ய சொல்றார். ஆமா, அத ஒரு கடமையா செய்யாம உங்களுக்குள் இருக்கும் இறைவனுக்கு செய்யும் அர்ப்பணிப்பா நினைச்சு செயல்படுங்க. உறவு உண்பது கூட ஒரு தியானமா மாறும். ஓ, இது பார்வைய அப்படியே மாத்திடும். அடுத்ததா வர 7வது தியான முறை எனக்கு உண்மையிலேயே சிலிர்ப்பா இருந்தது. கனவுகள் மற்றும் மரணத்தின் மீதான மாபெரும் கட்டுப்பாட்டை பத்தி பேசுது. நீங்க தூங்க போறப்போ கண்ணுக்கு தெரியாத அந்த பிராணன் உங்க இதயத்தை தொடுவதை உணர்ந்தபடியே தூக்கத்துல ஆழ்வது. சாதாரணமா நீங்க தூங்கும்போது எந்த விழிப்புணர்வும் இல்லாம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறீங்க. நீங்க அறியாம கனவுகளோட கைதிகளா இருக்கீங்க. ஆமா, ராட்சசன் துரத்துனா நிஜமாவே வேர்த்து விறுவிறுத்து முழிப்போம். ஆனா ஒரு குழந்தை தூங்கும்போது பாத்தீங்கன்னா அதோட விழிகள் மேல் நோக்கி 3ஆம் கண்ணில நிலைத்திருக்கும். அதனாலதான் குழந்தைகளுக்கு கனவுகள் நிஜமாவே நடக்கிற மாதிரி தோணுது. ஆஹா, இந்த 7வது பயிற்சியின் மூலமா நாம தூக்கத்தின் விழிப்புணர்வோட இருந்தா கனவுகளுக்கு நாமே எஜமானனா மாறிடலாம்ல. என்ன கனவு வரணும் எது வரக்கூடாதுன்னு நாமளே தீர்மானிக்கலாம். இது எவ்ளோ பெரிய சக்தி! இங்கு மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நீங்க கனவுகளை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டா கொஞ்ச நாட்கள்லயே கனவுகள் முற்றிலுமாக நின்றோம். கனவுகள் இல்லாத ஆழ்ந்த தூக்கம் மரணத்துக்கு சமம். மரணத்துக்கு சமமா? ஆமா, மரணம்னா உடலை விட்டு பிராணன் பிரியற ஒரு ஆழமான தூக்கம், அவ்வளவுதான். இந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு மரண பயம் துளியும் இருக்காது. அப்ப மரணத்தை முன்கூட்டியே அறிய முடியுமா? ஒருவன் இறக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே அவனோட பிராண ஓட்டம் தலைகீழா மாறிடும்னு ஓஷோ எப்படி விளக்குறார்? சாதாரணமாக சுவாசிக்கும் போது பிராணன் உள்ளே வருது, வெறும் காற்று வெளியே போகுது. ஆனா மரணம் நெருங்கும்போது பிரபஞ்சத்திலிருந்து பிராணனை ஈர்க்கும் சக்தியை உடல் இழந்துடும். அப்போ வெளிமூச்சு பிராணனை உடல்ல இருந்து வெளியே கொண்டு போக தொடங்கும். இத ஒரு தியானி 6 மாசத்துக்கு முன்னாடியே உணர்ந்துடுவார். புத்தரோட கதை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அவர் எப்ப இறக்க போறாருன்னு மட்டும் முடிவு பண்ணல, எந்த இடத்துல எந்த தாய்க்கு பிறக்க போறாருன்னு கூட முன்கூட்டியே தீர்மானிச்சார். தான் தாயின் வயத்துல இருக்கும்போது தாய் என்னென்ன கனவுகள் காண்பாங்கன்னு கூட முன்னாடியே சொல்லியிருந்தாருல்ல. ஆமா, மாயாதேவி அவரு சொன்ன அதே கனவுகளை தொடர்ந்து கண்டாங்க. புத்தரை போன்ற உச்சபட்ச ஆஸ்மா பிறக்கும்போது சாதாரண தாயோட உடல் அந்த அதீத ஆற்றலை தாங்காது குழந்தை பிறந்த 7ஆம் நாள் தாய் இறந்துடுவாங்கன்னு கனவு ஆராய்ச்சியாளர்கள் முன்கூட்டியே கணிச்சாங்க. அது அப்படியே நடந்துச்சு. புத்தர் தனது பிறப்பையும் மரணத்தையும் முழுமையா கட்டுப்படுத்தினார். அப்படியென்றால் இதன் உண்மையான அர்த்தம் என்ன? நாமும் விழிப்புணர்வை அடைஞ்சா பிறப்பு இறப்பு சக்கரத்தை கட்டுப்படுத்த முடியும்னு அர்த்தம். சரி, 9வது தியான முறைக்கு வருவோம். மரணத்தை உணர்தல், உற்று நோக்குதல் மற்றும் உறிஞ்சுதல். உடலை அசைக்காம இறந்ததைப் போல கற்பனை செஞ்சுக்கிட்டு கிடப்பது. ரமண மகரிஷிக்கு தனது 14 வயசுல ஏற்பட்ட மரண அனுபவம் அவரை எப்படி ஒரு ஞானியா மாத்துச்சுன்னு பாருங்க. திடீர்னு அவர் இறக்க போறோன்னு தோணுனதும் பயந்து ஓடல. தரையில படுத்துக்கிட்டு உடலை பிணம் போல விரைப்பா ஆக்கிக்கிட்டார். உடல் இறந்துடுச்சு, ஆனா தான் விழிப்புணர்வோட உள்ள இருக்கோன்னு அவர் உணர்ந்த அந்த நிமிஷம் தான் அவரை மாத்துச்சு. நமக்கு கோபமோ பயமோ வரும்போது கூட உடலை அசைக்காம என்ன பதற்றமும் இல்லாம அமைதியா இருந்தா அந்த உணர்ச்சிகள் தானாவே மறைஞ்சிடும்ல. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா மெஹர் பாபா செஞ்ச உற்றுநோக்கும் தியானம் உங்களுக்கு புரியும். அவர் பல வருஷங்களா தங்குற அறையோட கூரைய கண்ணிமைக்காம உற்று நோக்கிக்கிட்டு இருப்பார். நரம்பியல் ரீதியா பார்த்தா கண்கள் அசையும் போதுதான் எண்ணங்கள் உருவாகுது. கண்களின் அசைவுகள் நின்றால் எண்ணங்களும் நின்னுடும் இல்லையா? ஆமா, இன்னைக்கு நாம மொபைல் போனை மணிக்கணக்குல விரித்து பார்க்கறது கூட இந்த உற்று நோக்குதலோட ஒரு தவறான வடிவம் தான். ஆனா அதை உணர்வுபூர்வமா செய்யும்போது அது தியானமாகுது. உலகின் தலை சிறந்த மைண்ட் ரீடரால கூட மெஹர் பாபாவோட மனச படிக்க முடியல. ஏன்னா அங்க படிப்பதற்கு எண்ணங்களே இல்ல. பாபா முற்றிலும் சூன்ய நிலையில ஒரு வெற்று பலகையா இருந்தார். அந்த 9வது முறையோட கடைசி பகுதி உறிஞ்சுதல். இது மிக வித்தியாசமான முறை. ஒரு குழந்தை பிறந்ததும் செய்யற முதல் செயல் காற்ற உறிஞ்சுவது, அப்புறம் தாய்ப்பால உறிஞ்சுவது. நாம பெரியவங்களாகி சிகரெட் குடிக்கிறதோ இல்ல ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறது கூட இந்த உறிஞ்சும் ஏக்கத்தோட மாற்று வடிவம்தான். இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமா இருக்கிறது. ஓஷோ இத ரொம்ப அழகா பிரிச்சு பார்க்க சொல்றார். சிகரெட்டையோ தண்ணீரையோ உறிஞ்சு குடிக்கிறத விட அந்த உறிஞ்சும் செயல்முறையாகவே நீங்க மாறிடணும்னு சொல்றார். பொருளை மறந்துட்டு செயலா மாறுறது. இத விளக்க ஓஷோ சொன்ன அந்த மனிதரோட கதை ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பெண்களின் மார்பகங்கள் மீது அதீத ஈர்ப்பு கொண்ட அந்த மனிதர் கதையை தானே சொல்றீங்க? சாதாரணமா சமூகம் அவரை காமக்கொடூரன் அப்படின்னு முத்திர குத்திருக்கோம். ஆனா ஓஷோ அப்படி பார்க்கல.
ஆமா, ஒவ்வொரு மனிதருக்கும் தாயின் மார்பகம்தான் பிரபஞ்சத்துடனான முதல் தொடர்பு. அது பாதுகாப்பையும் அன்பையும் கொடுத்துச்சு. ஓஷோ அந்த மனிதருக்கு குற்ற உணர்ச்சி இல்லாம தனிமையில கற்பனையில முழு ஈடுபாட்டோட தியானம் செய்ய சொன்னார். அந்த மனிதர் அது தீவிரமா செஞ்சார். 3 மாசத்துல அவரோட உதடுகள் அசைவது நின்னு உள்ளுக்குள் ஒரு அமைதியான உறிஞ்சுதல் தொடங்குச்சு. தலையிலிருந்து ஒரு தித்திப்பான அமுதம் நாக்குல சொட்டுவதை அவர் உணர்ந்தார். அவரோட பல ஜென்மத்து பசி அடங்கிடுச்சு. கடைசியில எனக்கு கடவுள் கூட வேண்டாம், முக்தி கூட வேண்டாம், நான் பேரானந்த நிலையில இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு அந்த மனிதர் மாறிட்டான். அதுதான் தியானத்தோட உச்சம். எந்த ஒரு சாதாரண செயலையும் அது எவ்வளவு கீழானதா கருதப்பட்டாலும் அதை குற்ற உணர்ச்சி இல்லாம முழு ஈடுபாட்டோட செயல்முறையாவே மாறி செய்யும்போது அது உங்களை ஞானோதயத்துக்கு அழைச்சிட்டு போகும். உண்மையாவே இது ஒரு ஆழமான உரையாடல். இந்த தியான முறைகள் எல்லாமே உங்களை நீங்களே புதிதா கண்டறியும் கருவிகள். தியரிகளை விட்டுட்டு களத்துல இறங்கி அனுபவிக்கிறதுக்கான நேரடி வழிகள். இந்த ஆழமான அலசலை முடிக்கும் முன் உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனையை கொடுக்க விரும்புறேன். உங்க 3ஆம் கண்ணில நீங்க குவிக்கும் கற்பனைகள் நிஜமா மாறும் சக்தி கொண்டவைனா, இப்ப இந்த நொடியில உங்க ஆழ்மனம் அறியாமலேயே உங்க வாழ்க்கையில நீங்க எதை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சற்றே சிந்தித்து பாருங்கள். இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. தேங்க்யூ.